ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம ஈவில் டெத் மூவி வந்து இது வரைக்கும் 6 படம் வந்திருக்கு. அந்த 6 படத்துல பாத்தீங்கன்னா ஒஸ்ட் டு பெஸ்ட் ரேங்கிங் நம்ம பண்ண போறோம் இந்த வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட ரேங்கிங். உங்களோட ரேங்கிங் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம 6வது இடத்துல பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா ஆர்மி ஆஃப் டார்க்னஸ். சாம் ரைமி டைரக்ஷன்ல 1992 வந்து ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ஹாரர் மூவி இது. இது வந்து ஈவில் டெத் பிரான்ச்சைஸ்ல 3rd இன்ஸ்டால்மெண்ட். இது 3வது பார்ட் பார்க்கலாம். இது அதாவது செகண்ட் பார்ட்டோட சீக்வல் மூவியா வந்து இது வந்து வெளிவந்துச்சு. இந்த படத்துக்கு நான் எதுக்கு 6வது பிளேஸ் கொடுத்துருக்கேன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹாரர் ஒப்பிடுறப்ப காமெடி, டைம் டிராவல், ஃபேண்டசி இந்த மாதிரியான ஒரு ட்ராக்ல போயிருக்கும். அதனால இந்த படத்துல பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா ஈவில் டெத் ஃபிலிம் சீரிஸ்னாலே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாரர் ஃபர்ஸ்ட், அதுதான் மெயின். பயத்தை காமிச்சு நம்மள வந்து அள்ளு விட்டுருப்பானுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 1981 வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அந்த படத்தை பார்த்து பயப்பட ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஹாரர் மூவி அது. செகண்ட் பார்ட்டும் அந்த அளவுக்கு ஹாரர் வந்து நல்லா வச்சிருப்பாரு படத்துல சாம் ரைமி. அந்த 3rd பார்ட்ல பாத்தீங்கன்னா டைம் டிராவல், ஃபேண்டசி இந்த மாதிரி போயிட்டாரு. காமெடி அதிகமாக வச்சுட்டாரு. ஹாரர் வந்து அங்கே கொஞ்சம் துணிச்சு வச்சுட்டாரு. அதனால இந்த படத்துக்கு வந்து நான் 6th பிளேஸ் கொடுத்துருக்கேன். அடுத்த 5th பிளேஸ் நம்ம பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா ஈவில் டெட் பார்ட் 2 1987 ரிலீஸ் ஆச்சு. இது செகண்ட் பார்ட். இது ஃபர்ஸ்ட் பார்ட் சீக்வலா வந்து இந்த படம் டார்க் காமெடி ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா நம்மள மிரட்டி எடுத்து போகணும்னு சொல்லணும். இதுல வந்து ஆஷ் வில்லியம்ஸ், ப்ரூஸ் கேம்பல் அவரோட நம்ம கதாநாயகன், அவரோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து நல்லாவே தெரிஞ்சுக்க. ஏன்னா படத்துல முக்காவாசி இவர் தனியா தான் வருவாரு. கடைசியில தான் ஒரு 4-5 பேர் வருவாங்க கூட. இந்த படத்தோட இன்னொரு விஷயம் நான் குறிப்பா சொல்லணும்னா, லிண்டா அதாவது ஆஷ் வில்லியம்ஸோட காதலி வந்து ஒரு டிடைஸ்னால பாதிக்கப்பட்டு, அந்த சாத்தானால பாதிக்கப்பட்டு ஆஷ் வில்லியம்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஆஷோட கையை பிடிச்சி கடிச்சு வச்சிருவாங்க. இதன் மூலியமா அவர் கையில வந்து சாத்தான் வந்து பரவ ஆரம்பிக்கும். அவர் வேற வழி இல்லாம செயின்ஷா அதாவது ரம்பத்தை வச்சு தன்னோட கையை தானே வெட்டுவார். அதெல்லாம் பார்க்க நமக்கு வந்து பெரிய கோர் சீனா இருக்கும். அதெல்லாம் பயங்கரமான படமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை எதுக்கு நான் 5வது இடத்துல போட்டிருக்கேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த படம் ஃபுல்லாவே நல்லா இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸ் வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்காது இந்த படத்துக்கு. இதன் மூலியமா தான் ஆர்மி ஆஃப் டார்க்னஸ் இருந்துச்சு. அதாவது கிளைமேக்ஸ் வந்து எப்படி முடிப்பாங்கன்னா, கடைசி நேரத்தில் அந்த சாத்தான்களை வந்து நரகத்துக்கு தள்ளுறதுக்கு வந்து ஒரு மந்திரத்தை வந்து சொல்லுவாங்க. அதன் மூலியமா டைம் போர்ட்டல் அதாவது கால சுழல் வந்து ஒன்று உருவாகும். இதன் மூலியமா சாத்தான்கள்லாம் அந்த கால சுழலுக்குள்ள சிக்கும். அதே நேரத்தில் ஆஷ் வில்லியம்ஸ் கதாநாயகனும் அந்த கால சூழல் வந்து சிக்கிப்பார். இதன் மூலியமா வந்து ஆர்மி ஆஃப் டார்க்னஸ் வந்து உருவாச்சு. அதனால அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து எனக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை. அதனால அந்த படத்துக்கு 5th பிளேஸ். நம்ம 4th பிளேஸா பார்க்கக்கூடிய படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி ஈவில் டெட் 2013 ரிலீஸ் ஆனது 2013. இந்த படம் பார்த்தீங்கன்னா 4th இன்ஸ்டால்மெண்ட் ஈவில் டெத் ஃபிலிம் பிரான்ச்சைஸ்ல ஃபர்ஸ்ட் 3 பாகத்தை வந்து சாம் ரைமி டைரக்ஷன் பண்ணிருப்பாரு, கதை எழுதி இயக்கியிருப்பாரு. ஆனா இந்த படத்தை வந்து ஃபெடே அல்வாரஸ் புது டைரக்டர் வந்து கையில் எடுத்திருப்பாரு ஈவில் டெத் ஃபிலிம் சீரிஸ். ரீபூட் மூவியா வந்து ரிலீஸ் ஆச்சு. அதாவது 1981 ரிலீஸ் ஆன படத்துக்கு டைரக்டான ரீபூட் மூவி இது. இந்த படத்தை எதுக்கு நான் 4th பிளேஸ் வச்சேன்னா, ஃபெடே அல்வாரஸ் வந்து முன்னாடி வந்து 3 பாகங்களும் பார்த்தீங்கன்னா காமெடி ஹாரரா இருக்கும் மேக்ஸிமம். ஆனால் இவர் வந்து ஹாரருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவி எடுத்திருப்பாரு. பியூரா எந்த காமெடியும் இருக்காது, எந்த ஃபேண்டசியும் இருக்காது, ஒன்லி ஹாரர் தான். அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து பெருசாக கிராபிக்ஸ் யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. ஒன்லி மேக்கப்ஸ், ஒரிஜினலான பிளட். இது மூலியமா நம்ம அந்த படத்தை பார்க்கறதுக்கு நம்மளை மிரட்டி எடுத்துருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான படமாக அமைஞ்சிருக்கு. பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு கதைகளுக்கு வச்ச படம்னு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இருந்தாலும் இந்த படத்துக்கு எதுக்கு நான் 4th பிளேஸ் கொடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, சேம் ஸ்டோரி. அதாவது 1981 வந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அதே ஸ்டோரி தான் இங்கே வந்து ரைட் பண்ணியிருப்பாரு. அதனால அந்த படத்துக்கு 4th பிளேஸ் கொடுத்துருக்கேன். நம்பர் 3 பார்க்கக்கூடிய படம் என்ன கேட்டீங்கன்னா, தி ஈவில் டெட் 1981 வந்து ஃபர்ஸ்ட் படம். இங்க இருந்த ஈவில் டெத் ஃபிலிம் பிரான்ச்சைஸே ஆரம்பிச்சிச்சு. இந்த படம் தான் எல்லாத்துக்குமே எதை போட்டது. இது வந்து ஒரு ஹாரர் மூவியா, டார்க் காமெடி ஹாரர் மூவியா வெளியாச்சு 80sல. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து பீதி அடையாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு உச்சக்கட்ட பயத்தை ஏற்படுச்சு. ஆனால் நம்ம இப்போ பார்க்குறப்ப வந்து இப்பயும் ஒரு குறுகிய அளவு பயத்தை ஏற்படுத்த செய்யுது. அது என்னப்பா குறுகிய அளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க இந்த படத்தை நான் 3rd பிளேஸில் போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் லிஸ்ட்டில் வந்து இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கலாம். என் லிஸ்ட்டில் எதுக்கு 3rd பிளேஸ் போச்சுன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. 46 வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி. இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எதுக்கு நான் இந்த படத்தை 3rd பிளேஸில் போட்டேன்னா, இந்த படத்தோட கிராபிக்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை கிராபிக்ஸும் சரி, மேக்கப்ஸும் சரி அந்த காலத்துக்கு ஓகே. ஆனால் இந்த இப்போ நம்ம பார்க்குறதுக்கு நம்ம இப்போ 2026 இருக்கோம். இப்போ பெரிய அளவில் பயத்தை ஏற்படுத்தல. அதான் உண்மையான ஒரு விஷயம். அதனால தான் இந்த படத்துக்கு வந்து நம்ம 3rd பிளேஸ் கொடுத்துருக்கோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆஷ் வில்லியம்ஸ் நடிப்பை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ப்ரூஸ் கேம்பல் அவர் நடிப்பு, நகைச்சுவையும் வந்து இந்த வசனங்கள் வந்து நம்மளை இன்றைக்கி நம்மளை ரசிக்க வைக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து நல்லா இடம்பெற்றிருக்கும். செயின்ஷா காமிப்பாங்க முதல் முறையாக அந்த ரம்பத்தை யூஸ் பண்ணுவாங்க. அது நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கூஸ் பம்பாக இருக்கும். கேபின் இந்த உட்ஸ் அதாவது மரப்பலகையால் செய்யப்பட்ட வீட்டில் தான் இந்த சம்பவம்லாம் நடக்கும். அது இப்போ கூட இந்த படம் பார்த்தோம்னா எல் கிளாசிக்கோ நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இருந்தாலும் கூட இந்த படத்துக்கு நான் வந்து 3rd பிளேஸ் கொடுத்துருக்கேன். நம்பர் 2ல நம்ம பார்க்கக்கூடிய படம் தி ஈவில் டெத் பர்ன். இந்த படம் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி இப்பயும் தியேட்டர்ஸ்ல போயிட்டு இருக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 6th இன்ஸ்டால்மெண்ட் ஈவில் டெத் ஃபிலிம் பிரான்ச்சைஸ்ல. இந்த படத்துக்கு நான் எது 2nd பிளேஸ் கொடுத்தேன்னா காரணம் கேட்டிங்கன்னா,
இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ண வந்து செபாஸ்டியன் வானிஷெக். இந்த படத்தை வந்து டெக்னிக்கலாக வந்து எந்த அளவுக்கு மிரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருப்பாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், அல்டிமேட்டாக இருக்கும் படத்துக்கு. கேமரா ஆங்கிள்ஸ்லாம் 360 டிகிரியில் காமிச்சு நம்மளுக்கு கண்ணுக்கு ஒரு நல்ல விருந்தாக அமைஞ்சிருக்கு இந்த படம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஃபிலிமாக அமைஞ்சிருக்கு இந்த படம். நல்லாவே போயிட்டு இருக்கு, தேட்டர்ஸில் நல்லா வசல வாரி குமிச்சிட்டு இருக்கு. இதனாலே இந்த படத்துக்கு நான் செகண்ட் பிளேஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஈவில் டெத் ஃபிலிம் ஃப்ரான்ச்சைஸ் இதோட முடிய போகிறது கிடையாது. அடுத்த பார்ட்டுக்கு வந்து ஒரு லீட் கொடுத்தா முடிச்சிருக்காங்க. அதாவது 1981 ரிலீஸ் ஆன ஈவில் டெத் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஒரு ப்ரீகோலாக ஒரு படம் எடுக்க போகிறாங்க. அதாவது இந்த படம் வந்து 2028 வருது. ஈவில் டெத் ரேத் ஏப்ரல் 7 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது 2028. ஈவில் டெத் ஃப்ரான்ச்சைஸுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் எந்த அளவுக்கு அது மிரட்டி எடுக்கும்னு. இந்த படம் வந்து நம்மள்ட்ட செகண்ட் பிளேஸ். ஈவில் டெத் நம்பர் 1 எந்த படம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க? வேறு எந்த படமும் கிடையாது. ஈவில் டெத் ரைஸ் 2023 லீ குரோனின் அவரோட டைரக்ஷனில் வந்து ரிலீஸ் ஆன 5th இன்ஸ்டால்மெண்ட் மூவி இது ஈவில் டெத். இந்த படத்தை ஃபஸ்ட் இடத்துல நீ எப்போ போகலாம் அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். ஆனால் அந்த படம் பார்த்துங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல படம். அதாவது சாம் ரைமி 80s அவர் எடுத்த படங்கள் 3 பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காமெடி ஹாரர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். 2013 வந்த ஃபெட்டே அல்வார் அவரோட படமான ஈவில் டெத் படம் பார்த்தீங்கன்னா ரீபூட் மூவி. நல்ல ஒரு ஹாரர் காமிச்சிருப்பாரு. நல்ல ஒரு ஹாரர் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். செபாஸ்டியன் வானிஷெக் த ஈவில் டெத் பர்ன் எடுத்தவர் இந்த வருஷம் ஓடிட்டு இருப்பார். இது வந்து ஒரு ஆக்ஷன் ஹாரர் மூவி எடுத்திருப்பாரு. எந்த ஒரு ஜேர்னலில் வந்தாலும், அதாவது ஃபேண்டசி, ஹாரர், த்ரில்லர், காமெடி, சயின்ஸ் ஃபிக்ஷன் எதில் வந்தாலுமே படம் ஸ்டோரி எந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. அந்த படத்தில் நடித்த கேரக்டர்ஸோட நம்ம வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆகணும். இந்த படங்களில் ஈவில் டெத் ஃபஸ்ட்டில் வந்த 3 படங்களும் சரி, இப்போ ரிலீஸ் ஆகி போயிட்டு ஈவில் டெத் பர்னும் சரி, ஒரு ரீபூட் மூவியாக வந்த 2013 வந்த ஃபெடே அல்வாரஸ் மூவியாக இருந்தாலும் சரி, இந்த படங்கள்லாம் நல்லாவே இருக்கும். ஆனால் எந்த கேரக்டர்ஸோடு எமோஷனலாக கனெக்ட் ஆக மாட்டோம். இன்னும் எல்லாரும் சாவானுங்க, ஆனால் அவங்களோட கனெக்ட் ஆக மாட்டோம். அடுத்த கட்டத்தை நோக்கி போய். ஆனால் இந்த ஈவில் டெத் ரைஸ் லீ குரோனின் ஒரு மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகும். நம்ம அந்த படம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, இந்த படத்தை கதையை சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது 2 சகோதரிகள், அதில் அக்காவுக்கு வந்து 3 குழந்தைகள் வந்து, தங்கைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பமான நிலையில் இருப்பாங்க. ஒரு படத்தில் கதாநாயகி வந்து அக்கா வந்து திடேஷால வந்து பாதிக்கப்படுவாங்க. அது சாத்தான் முழுக்க அவங்கள அடையிறதுக்கு முன்னாடி அவங்க சுயநிலையில் இருக்கிறப்பே சொல்லுவாங்க, என்னோடய குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு தங்கச்சிட்ட கதாநாயகிட்ட சொல்லிட்டு சாத்தான் வாயப்பட்டுருவாங்க. அதாவது அந்த ஒரு சீனே போதும் இந்த படத்தில் நம்ம எமோஷனல் கனெக்ட் ஆயிடுவோம். அந்த ஃபிலிமில் ஒவ்வொருத்தரும் இருந்தால் நம்ம ஃபீல் பண்ணுவோம், அப்பா இவன் இப்படி இறக்கக்கூடாது அப்படிங்கிற ஃபீல் பண்ணுவோம். அதனாலே இந்த படத்தை நான் ஃபஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்கேன். மற்றபடி பார்த்தா கதையை வந்து நல்லா அமர்க்கலான கதை. காட்டுக்குள்ளேருந்து ஒரு சிட்டிக்குள்ளே வந்து இந்த கதையை மூவ் பண்ணி போவாங்க இந்த படத்தில். அது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு. இந்த படம் தமிழ் டப்பில் கிடையாது, இங்கிலீஷில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஜிஆர்ஸில் இருக்குது, பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட ரேங்கிங் தான் ஒஸ்ட்டு பெஸ்ட்டு. இது என்னோட பர்சனல் ரேங்கிங். உங்களோட ரேங்கிங் வந்து நீங்கள் நான் வந்து கமெண்ட் ஷெட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் யார் ரேங்கிங் நல்லா இருக்குன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐகான். தேங்க்யூ கைஸ்.